சனி பிரதோஷத்தில் நம்ம வழிபாடு செய்யும் போது 5 வருடங்கள் தினந்தோறும் வீட்டுல நம்ம வழிபாடு பண்றது சிவலிங்க திருமேனி வைத்திருப்பவர்கள். ருத்ரவேல் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபெருமானின் சிறப்புகள், பிரதோஷ வழிபாடு, கைலாய வாத்தியத்தின் சிறப்புகள் பற்றி கூறுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் குருநாதர் ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ நீங்க பிரதோஷ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரதோஷம்னா என்ன? அதுல சனி பிரதோஷத்தை எதுக்காக நம்ம இவ்வளவு விசேஷமா வழிபடுறோம், அதை பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்குரிய விரத முறைகளில் மிகவும் முக்கியமானதா நம்ம சைவ முறையில நம்ம அதை கடைபிடிச்சிட்டு வரோம். முக்கியமான விரதமாக வேண்டிய வரங்களை அள்ளக்கூடிய இங்க வேங்கி சிவபெருமான் திருக்கோவில்ல இந்த பிரதோஷ வழிபாடான மிகவும் சிறப்பாக இருக்கிறது. புராணங்கள்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் தங்களுடைய மரணத்துல இருந்து தவிர்க்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பிரம்மாவை போய் சந்திக்கிறாங்க. தன்னுடைய அறிவுக்கு எட்டவருக்கு அது தெரியல, நம்ம போய் எல்லாரும் சேர்ந்து திருமாலை போய் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிட்டு தேவர்கள் புடை சூழ பிரம்மாவும் திருமாலை போயிட்டு யோசனை கேட்கிறாரு. யோசனை கேட்கும்போது திருமால் என்ன சொல்றாரு, பார்க்கடலை கடைந்தா அமிர்தம் என்ற ஒரு பொருள் உருவாகும். அதை உண்ணும் பொழுது நமக்கு அந்த சாவா தன்மை, நமக்கு அந்த அமிர்தம் உண்பதனால மரணத்திலிருந்து நம்ம விடுபட்டு அமரர்களாக நம்ம எப்பொழுதுமே அந்த இறப்புன்றது நம்மளை அணுகாது அப்படின்ற திருமால் அந்த யோசனை கூறுறார். இப்படி தேவர்களுக்கு ஏற்பட்ட இடர்களிலிருந்து கலைந்து அந்த விஷத்தை தானே உண்டு உயிர்களும் தேவர்களும் மற்றவர்களுடைய நன்மை செய்ய வேண்டி சிவபெருமானே இந்த செயலை செய்த இந்த நிகழ்வு தான் பிரதோஷ காலம் என்று சொல்லுகின்றோம். இந்த வழிபாடு இறைவன் நமக்காக அருள் புரிந்து திருவருள் புரிந்து நமக்காக மாணவர்களுக்காக தேவர்களுக்காக உலக உயிர்களுக்காக இந்த செயலை செய்ததனால் அவரை வழிபடும் காலமாக இந்த பிரதோஷ காலமானது இருக்கிறது. இதுவே இந்த பிரதோஷ தினத்தன்று நம்ம வழிபாடு செய்யக்கூடிய காரணமாக புராணங்கள் சொல்கின்றன. சனி பிரதோஷம் இது சாதாரணமாக ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா 2 முறை வரும். பிரதோஷம் என்பது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் சொல்லுவாங்க. அதை தேய்பிறை வளர்பிறை 2 பக்கமும் 2 பிரதோஷம் வரும். அமாவாசையிலிருந்து ஒரு 13ஆம் நாள், பௌர்ணமியிலிருந்து 13ஆம் நாள் வருகின்ற திதி தான் திரையோதசி திதி. அதில் வருகின்ற திரையோதசி திதியில தான் பிரதோஷமாக நம்ம கொண்டாடுகின்றோம். திரையோதசி திதியானது சனிக்கிழமையில் வரும்பொழுது அது சனி பிரதோஷம் என்று கொண்டாடப்படுகின்றது. அதே போல தேய்பிறையில் வருகின்ற திரையோதசி திதி, எந்த மாதமாக இருந்தாலும் தேய்பிறையில் வருகின்ற திரையோதசி திதி அதுவும் சனிக்கிழமையில் வரும்போது அது சனி மகா பிரதோஷமாக நம்மளால கொண்டாடப்படுகிறது. அது வெகு விமரிசையாக ஆண்டுக்கு ஓரிரு முறை தான் அது வரும். அப்படி வரும்போது அது வெகு விமரிசையாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. இந்த பிரதோஷ கால இறைவனுடைய லீலை நடந்த தினம் சனிக்கிழமை என்பதால் அது சனிக்கிழமை வருவதால் மிகவும் விசேஷமாக அடியார் பெருமக்களாலும் பக்த கோடிகளாலும் ஆலய அன்பர் பெருமக்களாலும் இது கொண்டாடப்படுகிறது. சரிங்க. இந்த பிரதோஷ நேரத்துல வீட்டுல நம்ம எந்த மாதிரி பூஜை பண்ணா சிவபெருமானோட அருள் நம்மளுக்கு முழுசா கிடைக்கும்? அவரோட அருள் நம்மளுக்கு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க, எல்லா நாளையும் கும்பிடுறோம். ஆனா இந்த பிரதோஷ காலத்துல நம்ம அவர் வழிபட்டா அப்போ நம்மளுக்கு அவரோட அருள் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெரும்பாலும் இறைவனை வழிபாடு பண்றதுக்கு நேரம் காலமும் எதுவும் கிடையாது. எல்லா காலத்திலயும் நம்ம இறைவனை நம்ம வழிபாடு செய்யணும், நம்ம நினைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இருந்தாலும் சிறப்புக்கு சிறப்பு இருக்கு இல்லையா எப்பவுமே. அப்படி நாம எல்லா நாளும் பலன் கிடந்த விட பலன்களுக்கு இருப்பதை விட பிரதோஷ தினத்தன்று சுவாமியை நம்ம நினைக்கும் பொழுது ஒரு பிரதோஷத்தில் நம்ம வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுதும் சிவாலயம் சென்று வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கிறது. ஒரு சனி பிரதோஷத்தில் நம்ம வழிபாடு செய்யும் போது 5 வருடங்கள் தினந்தோறும் சென்று சிவாலயத்தை நம்ம வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்குது. அப்ப சிறப்புக்கு சிறப்பா இருக்கிறதுனால இந்த பிரதோஷ தினத்துல நம்ம சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. இதை வீட்டுல எப்படி செய்யலாம்? குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணணும், அன்றாட வேலைகள் காலையில எழுந்த உடனே நம்மளுடைய பணிகள் காலை கடன்கள்லாம் குளிச்சுட்டு நல்லா நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டுல சுவாமி படம் இருந்ததுன்னா வில்வ மாலை அதெல்லாம் சாத்தி வச்சுட்டு அன்றைய தினம் வழிபாடு நம்ம விரதத்தோட நம்ம தொடங்க வேண்டும். அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம், இல்ல நம்மளால முடியல அப்படின்ற பட்சத்துல ஏதோ ஒரு பால் பழம் எடுத்துக்கொண்டு அந்த முழுவதும் சாயந்தரம் 4:30 மணி 4 to 6 தான் பிரதோஷ காலமா நம்ம கொண்டாடுறோம். அது வரைக்கும் நாம உணவு எதையும் எடுத்துக்காம சுவாமியோடைய சிந்தனையிலே சிவ சிந்தனையிலே சிவபெருமானுடைய
ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கலாம். திருமுறைகள் நமக்கு அருளாளர்கள் அருளி செய்த திருமுறைகள் இருக்கு, அதை நம்ம பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம். முடிந்த அளவுக்கு சிவசிந்தனையிலே இருப்பது சிறப்பு. வீட்டுல நம்ம வழிபாடு பண்றது நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம வேலையில முடிச்சுட்டு அன்று நம்ம வழக்கமான பணிகளை செய்யலாம். இந்த உபவாசம் இருந்து கொண்டு மற்ற திருமுறைகளை ஓதி கொண்டிருக்கலாம். சாயந்தரம் இருக்கு ஏன் பிரதோஷ காலம் 4:30 to 6 தான் நமக்கு அந்த டைம் இருக்கு. வீட்டிலே வழிபாடு செய்வர்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுல சிவலிங்க திருமேனி வைத்திருப்பவர்கள் வச்சிருந்தா அதுக்கு ஒரு பால், பன்னீர், தேன் அப்படி போன்ற திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்து விட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் ஏதாவது ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பொங்கல் அந்த மாதிரி பிரசாதம் நம்மளால முடிந்த எளிமையான ஒரு பிரசாதத்தை நம்ம வீட்டிலே தயார் செய்துட்டு சாமிக்கு நம்மளால முடிஞ்ச ஆடையோ மலர்கள் எல்லாமே சாத்திட்டு தூப தீப நெய்வேத்தியம் அதெல்லாம் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். சாமிக்கு போற்றி அர்ச்சனை செய்யலாம். நம்மளுக்கு தெரிந்த திருமுறைகளை நம்ம பாராயணம் செய்யலாம். சிவபுராணம் பாராயணம் செய்வது இன்னும் மிகச் சிறந்தது. சிவபுராணம் பாராயணம் செய்யலாம். மற்ற திருமுறைகள் எல்லாமே பதிகங்கள் நம்ம பாராயணம் செய்தலாம். நமக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குதுன்னா, வேண்டுதல் இருக்குன்னா அதுக்கும் பதிகங்கள் நாம இருக்கு. அந்த வேண்டுதல் பதிகங்கள் எல்லாம் நம்ம பாராயணம் செய்து இறைவனுக்கு கற்பூர பேரொளி காட்டி நம்ம வீட்டுல வழிபாடு செய்துட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம அந்த உபவாசத்தை நிறைவு செய்யலாம். இது வீட்டுல நம்ம எளிமையா கொண்டாடக்கூடிய பிரதோஷ வழிபாடு. கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதுக்கான கால சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து இன்னும் சிறப்பு. காலையில எழுந்து அதே போல நம்ம திருநீரை தரித்து விட்டு நாள் முழுக்கும் 5 எழுத்து மந்திரமான சிவாய நமச்சிவாய என்ற மந்திரத்தை மனசுக்குள்ள நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். நேரம் காலம் கிடைக்கிறவங்க திருமுறைகளை ஓதலாம். 4 மணிக்கு மேல நம்ம ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டு நடக்கக்கூடிய பூஜைகளை அபிஷேகங்களை நம்ம பங்கெடுத்துக்கலாம். நம்மளால முடிஞ்ச பால், பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான பழங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு நம்ம தரலாம். தந்துட்டு நம்ம அங்க நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல நமக்கு பங்கு கொண்டுக்கலாம். அங்க நடக்கக்கூடிய ஆராதனைகளை நம்ம சுவாமியோடைய கற்பூர பேரொளி வழிபாடு எல்லாத்தையும் நம்ம பங்கு கொண்டுட்டு அந்த நேரத்துல முழுக்க முழுக்க நம்ம சிவசிந்தனையோட இருக்கிறது மிகவும் சிறந்தது. சிவசிந்தனையோட எப்படி இருக்கணும்னா, நமக்கு திருமுறை தான் அதுக்கு நம்ம கை கண்ட மருந்தா இருக்கு. அருளாளர்கள் அருளி செய்த திருமுறை பதிகங்கள் நமக்கு நிறைய இருக்குது. திருவாசகம் இருக்கு, அபிராமி அந்தாதி இருக்கு, திருப்புகழ் இருக்கு. அதையெல்லாம் பாராயணம் செய்யலாம். அதையும் செய்ய முடியாதவர்கள் மனதிற்குள்ளே கண்ணை மூடி அமர்ந்து 5 எழுத்து மந்திரம் சிவாய நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருக்கலாம். சுவாமியை தரிசனம் செய்து அந்த உபவாசத்தை நிறைவு செய்து பிரதோஷ வழிபாடு நம்ம நிறைவு செய்யலாம். இது திருக்கோவிலிலும் நமது இல்லங்களிலும் நம்ம எளிமையாக சிவ வழிபாடு, இந்த பிரதோஷ வழிபாடை மிகவும் சிறப்பாக சிவ சிந்தனையில் செய்வதற்கான வழிமுறைகளாக நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க.